டிவிகே நிர்வாகி ஒரு அக்கா வந்து ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி வந்து வச்சிருக்காங்க. இந்த மாதிரி வந்து தளபதியே வந்து ஃப்ரீடமா வேலை பாருன்னு சொல்லியிருக்காங்க. நாங்க ஃப்ரீடமா வேலை பார்க்க எங்க மாவட்ட செயலரை விட மாட்டேங்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வந்து வச்சிருக்காங்க. அவங்க அந்த அக்கா என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி வந்து கூட்டத்தை வந்து ரெடி பண்ணாலே வந்து அவங்க வந்து இவ்வளவு காசு எதிர்பார்க்கறாங்க. மக்கள் வந்து கூட்டத்துக்கு வரணும்னா இவ்வளவு காசு கொடுங்க, அந்த கட்சிக்காரங்க இவ்வளவு காசு கொடுக்காங்க, அந்த கட்சிக்காரங்க இது ஃப்ரீயா கொடுக்குறாங்க, நீங்க எதுவுமே வந்து கொடுக்காம கூட்டத்துக்கு வாங்கன்னு சொல்றீங்கன்னு சொல்லுவோம். அந்த அக்கா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு விஜயனா வந்தா வந்து நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தை வந்து ரெடி பண்றாங்களாம். ஒரு ஃபங்க்ஷனை வந்து ரெடி பண்றாங்க, ஏற்பாடு பண்றாங்க. அப்படி பண்ணியும் வந்து கடைசியில வந்து மாவட்ட செயலர் வந்து ப்ரோக்ராம் வந்து கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாராம். இது வந்து குற்றச்சாட்டா வந்து வச்சிருக்காங்க. நாங்க வந்து ஒரு ஃபங்க்ஷனை ரெடி பண்றதுக்கு ஆளுங்களை வந்து திரட்டுறோம், அவங்களே வந்து ஃப்ரீயா வந்து இது கொடுப்பீங்களா அது கொடுப்பீங்களான்னு கேட்கும்போது நாங்க வந்து கன்வின்ஸ் பண்ணி கூட்டு வரோம், அந்த ப்ரோக்ராமை நடத்த விட மாட்டேங்காங்க எங்க மாவட்ட செயலாளர் தளபதி அண்ணே வந்து இந்த மாதிரி ஃப்ரீடமா வேலை பாருங்க அப்படின்னு சொல்லியும் எங்களுக்கு வந்து இந்த ஃப்ரீடம் இல்ல, கேர்ள்ஸா டிவிக்கேல எங்களுக்கு வந்து ஃப்ரீடமா வந்து வேலை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வந்து வச்சிருக்காங்க. அந்த அக்கா சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா, நான் நிறைய அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் வந்து பண்றேன், எங்க வீட்டுல ஹஸ்பண்டே வந்து திட்டுவாரு, இது எல்லா இடத்துலயும் நடக்கிறது தான் சரிங்களா. வீட்டுல வந்து காசு கொடுக்காம வீட்டுல இருக்க காசை கொண்டு போய் இந்த ஊர்ல போய் நீங்க வந்து இப்படி வந்து செலவழிச்சீங்கன்னா வீட்டுல யாரா இருந்தாலும் திட்டதான் செய்வாங்க. விஜய் ஃபேன்ஸுக்கும் சரி, டிவிக்கு தொண்டர்களும் சரி, அண்ணன் பொறுப்பு கொடுத்தவங்க மட்டும் வேலை பார்க்கட்டும், காசை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணட்டும். நாளைக்கு வந்து அண்ணன் ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க லைஃப் டைப் செட்டில்மெண்ட், அண்ணன் பொறுப்பு கொடுத்துருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க மட்டும் வேலை செய்யட்டும். அண்ணன் வின் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து லைஃப் டைம் செட்டில்மெண்ட் சரிங்களா, அவங்க வந்து லைஃப் டைமா செட்டில் ஆயிடுவாங்க. ஆனா கூட கொடியை பிடிச்சிட்டு போறதும், வீட்டுல உள்ள அமௌண்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்து நீங்க உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, உங்க வேலையை விட்டுட்டு போய் அங்க போய் நிக்கிறது, உங்க வீட்டுக்கு காசு கொடுக்காம இங்க வந்து காசை வந்து பேனருக்கும் அதுக்கும் கொடுத்து செலவு பண்றது, நாளைக்கு வந்து உங்களுக்கு ஒரு பைசா வந்து கிடைக்காது சரிங்களா. கட்சியில உள்ளவங்க காசு கொடுத்து பண்றாங்கன்னா அவங்க ஜெயிச்சாங்கன்னா அவங்களுக்கு பெரிய ஒரு லைஃப் இருக்கு சரிங்களா. எதுவுமே எதிர்பார்க்காம நீங்க காசை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வீட்டுல வந்து திட்டு வாங்குறதுக்கு உங்க வீட்டை பாருங்க, உங்க ஃபேமிலியை பாருங்க. யார் ஆட்சிக்கு வந்தாலும் இப்படிதான் இருக்கும் சரிங்களா. அதனால வந்து நல்லா சம்பாதிங்க, நல்லா உங்க ஃபேமிலியை பார்த்துக்கோங்க. கட்சியில உங்களுக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்களா, கட்சியில இருந்து காசு வருதா, இறங்கி வேலை பாருங்க. எதுவுமே காசு வராம எதுவுமே எதிர்பார்க்காம உங்க வீட்டை கவனிக்காம இங்க வந்து காசை வந்து கொட்டாதீங்க. ஃபர்ஸ்ட் உங்க ஒய்ஃபு, உங்க அப்பா அம்மா, உங்க பசங்களை பாருங்க சரிங்களா. அவங்களுக்காண்டி காசு சேர்த்து வைங்க. நீங்க இருக்கிற ஒரு லைஃப் நீங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாருங்க. இன்னொருத்தவங்களுக்காண்டி வாழ்றேன்னு சொல்லிட்டு உங்க லைஃபை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணாதீங்க. அவங்களுக்கு ஏதாவது அமௌண்ட், உங்களுக்கு ஏதாவது பொறுப்பு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. சும்மா போய் நின்று உங்க வந்து டைமை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க.